செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து எதிரி நாடுங்க மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு போர் விமானங்களை தான் அதிகமா பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா கடந்த 10 வருஷமா போர்க்காலத்துல எதிரி நாடுங்க மேல அதிதீவிர தாக்குதல் நடத்துறதுக்காக போர் விமானங்களுக்கு மாற்றா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அழைக்கப்படுற ட்ரோன்ஸ் தான் அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. உலக வல்லரசுங்களான அமெரிக்கா, ரஷ்யா உட்பட உலகத்துல பல நாடுங்க பார்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே சமயம் எதிரிகளுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா விதவிதமான ஆயிரக்கணக்கான கில்லர் ட்ரோன்ஸ்களை உருவாக்கிட்டு வராங்க. அந்த வகையில இந்தியாவால உருவாக்கப்பட்டிருக்க சக்தி வாய்ந்த கில்லர் ட்ரோன் நாகாஸ்திரா 1 பத்தி முழுசா பாப்போம். இந்தியாவுடைய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டிருக்க நாகாஸ்திரா ட்ரோன் 1 கிலோ வார்கட்ஸ் சுமந்துகிட்டு 15 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் டெரரிஸ்ட் கேம்புங்க அத்துமீறக்கூடிய எதிரிகளுடைய ராணுவ தளங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தும். 4500 அடி உயரத்துல பறக்கக்கூடிய நாகாஸ்திரா 1 ட்ரோன் எதிரிகளால் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு தாக்கி அழிக்க முடியாது. இப்போதைக்கு 120 நாகாஸ்திரா ட்ரோனுங்க இந்திய பாதுகாப்பு துறை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் 400க்கும் அதிகமான நாகாஸ்திரா ட்ரோனுங்க இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸ்ல இணைக்கப்பட இருக்கு.